வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான இடிச்சு வச்ச மிளகு கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு தேவையானது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம். இதை 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி முடியலைன்னா மிக்சியிலே போட்டு வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3 இதையும் நச்சு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 3/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஒன்றா சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. தண்ணியே ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடணும். இப்போது 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் 3/4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மிளகு சீரகத்தை நம்ம இடித்து வச்சுருக்கோம். அந்த பொடியில் பாதி பொடியை மட்டும் இப்போ இதில் சேர்க்கணும். இந்த பாதி பொடியை நம்ம இப்போ சேர்க்கறதுனால அந்த சிக்கனோட போய் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். மீதி தான் கடைசியில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் சேர்த்து மூடி வச்சு தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம வேக விடணும். இடையில ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு பாருங்கள். இப்போ மீதி பொடியை ஃபுல்லாக இதில் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ ஒன்றா சேர்த்து இதை பரட்டி விட்டுக்கிறோம். இப்போது நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு காட்டத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அருமையான இடித்து வச்ச மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.